எடிடா நீ எத்திரியாடா அவ்வளோதாமா பண்ணு ஓடி நீ அப்படி என்ன மீன் அவன் குமார் நான் பாருண்ணா பேசுறேன் இவங்கிட்ட அப்படியா இவங்கிட்ட குமார்கிட்ட தலை வெட்டிட்டியா குமார்கிட்ட வவாலு அவர் மீன் எடுத்து தெரியாது எனக்கு போகாது என்னடியா யாரு அவர் சொல்லுவாரா அவர் பேர் என்னது அவர் பேர் தலை வெட்டி தலை மட்டும் தான் வெட்டுவாப்புல சில்பா குமார் பிடிச்சிடலாங்கம்மா போன் வேணுமா தலை வெட்டி வவால் வெட்டினது நீ ஏற்றியா அப்புறம் பாதியில தான் விட்டு வந்தேன் என்ன போகிறேன் மீன் புது மீன்மா காலையில் உனக்கு கிசாவாக்கி விட்டாங்களா உன்ன அவங்க வெறியாகி போயிட்டாங்க சண்டை போட்டுன்னு போயிட்டாங்க ஆமா சரி சண்டை போட்டு உள்ள போனா என்ன டைமுக்கு வந்துட்டு நடுவில் கொஞ்சம் நவருங்களா நான் சொல்கிறேன் கொஞ்சம் நவரு சார் அப்படின்றேன் அவங்க சேச்சி அவங்க நவுன் சிஸ்டர்னா அவங்களுக்கு புரியவே இல்லை நீ சொல்றது எனக்கே கேட்கவே இல்லை ஃபஸ்ட்டு டேய் நான் பக்கத்தில் நின்று இருந்தேன் ப்ரோ நான் பக்கத்தில் நின்று இருந்தேன் நான் உன் பக்கத்தில் இருந்தேன் நான் என்ன ப்ரோ சொன்னேன் நான் உன்கிட்ட கேட்டேனா இல்லையா சொன்னது எனக்கே புரியல அவங்க எதுவுமே கவனிக்க மாட்டுறாங்க வீடியோ மட்டும் தான் எடுக்கணும்னு அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாக போயிட்டு யூடியூப் தானே அவங்களாம் ஒரே இடத்துல எடுக்க மாட்டாங்க வீடியோ சுற்றி எடுக்கிறவங்க கருப்புல அவனை வெட்டி போட்டு ஒரு பேர் லீவனா உங்க கம்பெனியில் வேலை செய்யணும் சர்ச்சு மீன் வெட்டுறாங்க அப்போ போய் எடுக்க பெரிய மீன் வச்சுருக்கான் இங்கே பாரெலாம் வந்துருக்கு சர்ச்சு மீன் எவ்வளோ முடியாது ஏடா சங்கு ஏய் வெங்கடேஷ் என்னதான் உங்கள் ஆள் எங்கே வேலை செய்ய எங்கே செய்கிறேன் இன்னைக்கு லீவா பணம் கொண்டு போய் கொடுத்துறா ஓகே பணம் இது ரெடி கொடுத்துறாரா பார்த்தேன் நேற்று என்ன 4 வாட்டர் கேனு என்ன 4 வாட்டர் கேனு யார் துண்டுறா என்ன சொல்லுமா இது ஓரமாவா யார் துண்டுறா நீ தலை துண்டுறானா அப்புறம் நான் 50 இருக்காது இன்னும் 50 ரூபா கொடுத்துறேன் உங்ககிட்ட சரிங்கம்மா நானும் பெரிய மீன் பெருசாடா மஜா ஆரஞ்சு பேசினா நீங்கள் பை விட்ருங்க பை உங்ககிட்ட வராது ஃபோட்டோ வீட்டுக்கு ஃபோட்டோ வந்துட்டு சேவ் பண்ணுங்க 2 பேரும் படத்துக்கு வேறு போயிட்டு வந்தோம் வேறு கிரிக்கெட்னு இருக்குது உங்களுக்கு ஒன்றும் இல்லைண்ணா இல்லையா எத்து போட தானே வருவார் அத்த வாட்டி நிறைய ஷாட் எடுக்கணும் அது ஒரு வாட்டி தூக்கி விட்டீங்கன்னா போயிடும் அத்த வாட்டி எப்படி வரும் நாங்கள் போட்டால் தான் வரும் அத்த வாட்டி என்ன சொல்லுவானே எதுவுமே சொல்ல மாட்டேறா கேட்குறாங்க அவங்க சொல்கிறது உண்மையா நீ சொல்கிறது உண்மையா ஆ அவங்க சொல்கிறது உண்மையா நீ சொல்கிறது உண்மையா
யார் சொல்கிறது ஒன்றும் இல்லை. அவங்க தான் உண்மை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நேரத்தில் 10 சேனல் ஒன்றா வரும்போது அவங்க வந்துனே இருக்கும். அது புரிஞ்சு அவங்க நிறைய ப்ராப்பர்ட்டி ஆனால் கையில் அதனால் கவர் பண்ணிக்கிறது கஷ்டமாக இருக்குது. என்னது பஸ்ஸா எப்படி சரியா எத்தனை வீடியோ ஏற்றி விட்டு வீடியோ போட்டுருங்க. சரி இல்லைண்ணா வீடியோட எடுக்கலாம். அந்த கார்டு அப்புறம் அந்த இல்லைண்ணா வீடியோ எடுக்கலாம். மறந்துடுறா ஜிலேபி தான் இப்போ தமிழ் செஞ்சு பண்ணிடுறீங்க. காலையில் ஊற்ற மீன் அது எல்லாமே அதுவே தான். நாமளே எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? யூடியூப்ல காட்டுற மாதிரி காட்ட மாட்டேங்குது. ஏன் காட்ட மாட்டேங்குது? உள்ளே இருக்கிற ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டில் போனால் அதே மாதிரி ஒவ்வொன்றா அச்சீவ் பண்ணணும். அதான் ஸ்டாரு ஒரு ஃபாலோஸ் வரணும். இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க் மாதிரி வரணும். இல்லை 11 வந்து ஃபாலோஸ். ஆனால் ஒன்றுமே எதுவுமே எனபிள் ஆகுது. எனேபிள் பண்ணணும். உள்ளே எனேபிள் ஆயிருக்கணும். ஆயிருந்தா உள்ளே போய் பாரு. உள்ளே போய் பார்த்தா தானே தெரியும் எனேபிள் ஆகுதுன்னு. ஆகலண்ணா எல்லாமே லாஸ்ட்டில் தான் இருக்கும். இந்த 4 இது காட்டுங்க. ஃபோட்டோ ரொம்ப கிடைக்கிட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது ஃபோனை எடுத்துகிட்டு வந்து காட்டினா எனக்கு தெரிஞ்சதாக சொல்லுவேன். நீ எங்கண்ணா நீ ஃப்ரீயாகவே இருக்க மாட்டேற. வர அவசரத்தில் போகிறேன். கல்யாணம் பண்ணி போயிரு. அப்போ தான் தெரியும் கஷ்டம் நான். அதனால் இங்கே ஓடுவாங்கன்னா அங்கே ஓடுவாங்கன்னா எல்லாத்துலேயும் ஓடுவாங்க. வீடியோ பார்க்க போகிறேன். அதான் பாட்டுறேன். அதனால் அதான் நல்லது நல்லா தெரியும். எதுலாம் டிஃபரெண்ட் தெரியாதுடா. ஒரே நேரத்தில் எல்லாத்துக்கும் வெட்டினா எப்படி வெட்டுறேன்? ஐயோ ரத்தம் ஊது. அடி முன்னாடி ஒரு 10 நிமிஷம் வரேரி. கேரையை க்ளீன் பண்ண வாங்க. தலையே புல்லு வேணுமா? வயிறு பீஸா புல்லு வேணுமா? நான் தான் உங்களை முதல்ல கேட்டேன். புல்லு வேணுமான்னு கேட்டேன். ஒன்றா போட்டுருவா அப்படி